Hi friends, welcome to House is Vlog channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா உக்கடத்துல இருக்கிற அந்த நம்ம எல்லாருமே தெரியும் உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில இருக்கிற அந்த லேக் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்மார்ட் சிட்டி அப்படினு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ப்ராஜெக்ட் இப்ப எந்த கட்டத்துல இருக்கு, அது எந்த மாதிரியான விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவா உங்களுக்கு கொடுத்திருக்கேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அதோட என்ட்ரன்ஸே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு பெரிய ஒரு தூண் பில்லர் மாதிரி நிறுத்தி வச்சு அதுலேருந்து 2 ரோட் டிவைட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறதுக்கான பாதைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது அழகாக அந்த பாதை வந்துட்டு சூப்பராக இருக்குது. நின்று அந்த நடுவில் அந்த தூணை பார்த்துட்டு அப்படியே 2 ரோட் டைவர்ட் ஆகி 2 சைடும் அந்த மாதிரியான இருக்கிற அந்த லொக்கேஷனை பார்க்கும்போதே அந்த லேக்குக்கும் இதுக்கும் செம்மையாக இருக்குங்க. சூப்பரான ஒரு வியூன்னு கூட சொல்லலாம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு நீங்கள் நடந்து அந்த வாக்கிங் போகிற அந்த ரோட்டில் போனீங்க அப்படின்னா அந்த லேக் வியூக்கும் அவங்க அந்த டிசைனிங் பண்ணி உட்கார்றதுக்கு சிட்டிங்காக ஒரு சில சிமெண்டில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரதுக்காக ஒரு சில விஷயம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே அமேசிங்காக இருக்குங்க. நீங்கள் அப்படியே உட்காந்து வியூஸ் பார்த்துக்கலாம். குழந்தைகள் யாராக இருந்தால் அங்கே விளையாட விட்டுட்டு நீங்கள் வாக்கிங் போயிட்டு வர்றதுக்கும் பேசிட்டு வர்றதுக்குமான குழந்தைகளுக்கு தேவையான அந்த ப்ளே ஏரியாவும் லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஜிஹெச் அந்த ரோட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா கொடுத்துருக்காங்க. அங்கே குழந்தைகள் தேவையான எல்லா வசதிகளும் அங்கே செஞ்சுருக்காங்க. சர்க்கிள்லேருந்து தூரியிலேருந்து எல்லா விஷயமான குழந்தைகள் சம்மந்தமான எல்லா விஷயமும் அங்கே இருக்குங்க. நீங்கள் அப்படியே குழந்தைகளை வந்துட்டு விளையாட விட்டுட்டு நீங்களும் அப்படியே உங்களோட வாக்கிங்கே அந்த ரோட்டில் தொல்ல 2 சைடுமே வாக்கிங் போகிறதுக்கான பாதைகள் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு வந்த பின்னாடி தான் இதோட ஒரிஜினாலிட்டி நமக்கு தெரியும்னு நம்புகிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் வாக்கிங் போகும்போது உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸு, சில பூக்களோட செடிகள்லாம் வந்து நட்டுருக்காங்க. சில வித்தியாசமான செடிகள்லாம் வந்துட்டு போகிற வழியில் அழகாக அலங்காரம் மாதிரி இருக்குது. உண்மையாக அது பார்க்கறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த ரோடு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அந்த ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்கும். சுற்றி குப்பைகள், இந்த கோழி கழிவுகள் இந்த மாதிரி நிறையா அந்த ஏரியாவில் இருக்கும். ஆனால் இப்போ அதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி டோட்டலாக அந்த இடமே டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சுங்க. நான் ரொம்ப நாள் கழித்து அந்த இடத்துக்கு போனாலே என்னமோ எனக்கு தெரியல. அந்த இடத்துக்கு போகும்போது நான் என்னமோ வேறு ஒரு ஏரியாவில் இருக்கிற வேறு ஒரு பிளேஸுக்கு போன மாதிரியே ஒரு ஃபீல் வந்து எனக்கு அந்த இடம் வந்து கொடுத்துச்சு. ஸோ வந்துட்டு விரைவில் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓப்பன் பண்ணுற டேட்டு வந்துட்டு எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 1 மேலே வந்து ஓப்பன் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. 2 குளமே வந்து ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அங்கே உக்கடம் மீன் மார்க்கெட்டே இருக்க அந்த பஸ் ஸ்டாண்ட்கிட்ட இருக்க குளம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே டன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு மேக்ஸிமம் கொஞ்சம் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குழந்தைகளுக்கு ப்ளே ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலெல்லாம் ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைனிங் வந்துட்டு கொஞ்சம் அல்ட்ரா லெவலில் இருக்குது. அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நார்மலாக ஒரு பார்க் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வெஸ்டர்ன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒரு வெளிநாடுகளில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அந்த இடத்துல நம்ம நடந்து போகும்போது கொடுக்குது நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பிரிட்ஜஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி ஏறி இறங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே பேரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே அது வேறு லெவலுங்க. உண்மையிலே அந்த பார்த்தீங்கன்னா அந்த இடம் ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணி
ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. ஸோ ஒர்த்தபுளான இடம்னு நான் சொல்வேன். ஏன்னா ரேஸ் கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து வாக்கிங் போகிறதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிற இடம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸ் தான். ரேஸ் கோர்ஸில் தான் அதிகமாக வந்துட்டு வாக்கிங் போயிட்டே இருப்பாங்க நிறைய பேர், சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும். ஸோ இந்த இடம் அதுக்கு அடுத்த கட்டமாக ஒரு சூப்பரான ஒரு பிளேஸாக வந்து இருக்கும் அப்படின்றது எந்த வித ஆச்சரியமும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த இடம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிக் வீடியோ ஒன்று உங்களுக்கு பண்ணி போடுறேன். வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேமுக்கெலாம் நம்ம போகலையா, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரவுண்டாக வந்துட்டு ஒரு பிளேஸ் வந்து செட் பண்ணி அதுலேருந்து மேலே நின்று பார்க்குற மாதிரியான வியூ மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பார்க்லேயும் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி மேலே ரவுண்டாக வந்துட்டு நின்று பார்க்குற மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட் மாதிரியான ஒரு பிளேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே அதுவும் ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க. அங்கேருந்து நீங்கள் ஹோல் அந்த பிரிட்ஜிலேருந்து அந்த ட்ரெயின் போடுற அந்த தண்டவாளம் அந்த ட்ரெயின் இருக்கு இல்லைங்களா, அந்த வேலேருந்து அந்த ஏரி ஃபுல்லாகவே கவர் பண்ணி அப்புறம் சுற்றி அந்த ரோடெல்லாம் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷுவல் கிடைக்கும். ஸோ உண்மையிலே அது வந்துட்டு உண்மையே அருமையாக இருக்குங்க. நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ என்னால் ஃபுல் வீடியோஸ் எடுக்க முடியல. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த குளத்தோட சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் மாதிரி, ஃபால்ஸ் கிடையாது, நார்மலாக வந்துட்டு ஒரு சில இடங்கள்லாம் வந்துட்டு தண்ணி பீச்சு அடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே சூப்பராக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரிட்ஜிலேருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அந்த ட்ரெயினோட தண்டவாளம், அந்த கோலம், அந்த பார்க்கு, அந்த ரோடு எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அது ரசிக்கிறதுக்கான நிறையா விஷயங்கள் வந்துட்டு அது இருக்குன்னு நம்ம போய் தண்ணிக்குள்ளேயே நடந்து போகிற மாதிரியான சில பாதைகள்லாம் வந்து வடிவமைச்சிருந்தாங்க. அதுவும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் நடந்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெல்டிங் ஒர்க்கு, ஷாப் வந்துட்டு வச்சுட்டு இருக்கிறது, ஸோ ஒரு சில சின்ன சின்ன வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்தது. நான் வீடியோ எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு வர வேண்டாம், என்ட்ரி ஆக வேண்டாம்னு சொல்லி அங்கே இருந்தவங்களாம் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவர்கிட்ட நான் கேட்கும்போது அவர் மேபி வந்துட்டு ஜனவரி 1 மேலே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தாரு. ஸோ திரும்பவும் அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. கண்டிப்பாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது கோயம்புத்தூருக்கு ஒரு ஸ்மார்ட் சிட்டிக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்குன்னு நான் நம்புகிறேங்க. ஸோ கண்டிப்பாக நான் இது ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக முடிஞ்ச உடனே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முழு வீடியோ வந்து நான் உங்களுக்காக கொடுக்குறேன். ஸோ until then, bye from Houses.